கேளுங்க கேளுங்க. வெறியா உனக்கு கேக்குறேன் பாருங்க. பவுண்டி இருக்குல்ல, ம் அதுல நீங்க வந்து விளையாண்டீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க? நான் அந்த 4 பேர் 4 பக்கம் ஓடுறது தான். ஆனா நான் மோஸ்ட்லி இதுதான் எடுப்பேன், மிலிட்ரி பேஸ் தான் எடுப்பேன். மிலிட்ரி பேஸ்ல தான் உங்களால ஓட முடியும். வாட்டர் ரொட்டேஷன் இருக்குமா? ஆப்வியஸ்லி மிலிட்ரி பேஸ்ல தான் ஆக்சுவலா ஈஸியா தப்பிக்க முடியும்டா. ஆனா மிலிட்ரி பேஸ் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்றவே இல்லை யாருமே, ஏனே தெரியல. மதன் ப்ரோ, பழைய பாட் ஸ்குவாட் இருந்தா ம் கோல்ட் ப்ரோ, ஓல்டி ப்ரோ, கோஸ்ட் ப்ரோ, சாய் ப்ரோ, இதுல யார வந்து டியோ கூப்பிட்டு போவீங்க? எம்எஸ்ஓபி ப்ரோ. நான் கோஸ்ட் தான் விளையாடுறதுல எப்பவுமே. ஆன்சர் கோஸ்ட் தான். மத்தவங்க யாரும் என்ன பெருசா தெரிஞ்சாலும் கோஸ்ட் மாதிரி விளையாட முடியாது. ஆமா, ஓகே. கோஸ்ட் தான் விளையாட தெரியும், உண்மை சொல்லலாமா. மற்றவங்களாம் விளையாடுற மாதிரி நடிப்பானுங்க. கோஸ்ட் நோ ஹவ் டு ப்ளே. நடிப்பு வார்ல நடிப்பு பிளேயர் யாரு? நீதான் விளையாடுற மாதிரி நடிக்கிறது. நீதான் சத்தியமா நீதான். ஒட்டிட்டு இருக்கிறது நீதான். 2 ஐஎஸ் கில் நான் தான் இது பண்ணேன். ரிகால் பண்ண மேட்ச் தான் ஜெயிச்சோம் தெரியுமா? பேக் டு பேக். நீதான் ஆக்டிங் பிளேயர். உண்மையாலுமே அது விளையாடுற மாதிரி டாவுக்கா கொடுக்கறது. அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏய் இங்க இங்க பாடுறா இங்க அப்படின்னு கால் சொல்ல கேட்ட எனக்கு வெறியாயிரும். நானு சூத்தியா அங்க யாருமே இல்ல, ஏதாவது பேசிட்டுக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவர் ஆக்டிங். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ பாப்பல அதுக்கப்புறம் போ. ஏன்னா நான் ஸ்பெக்டேட்லயும் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு ராங் கால்ஸ் கொடுக்குற அப்படின்னு. நம்ம பாட் ஸ்குவாட்லயே உங்களுக்கு யார் ஸ்ட்ரீம் பார்க்க பிடிக்கும்? சும்மா எப்பயாச்சும் பாப்பீங்கல்ல, ஃபன்னும் இருக்கும், கேமும் இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட போனா அப்படின்னு. ஸ்ட்ரீம் பிடிக்கும் எனக்கு. சாக்கோது பிடிக்கும். அப்புறம் வந்து ட்ரோலோட ஸ்ட்ரீம் ரொம்ப பிடிக்கும். சாயோட ஸ்ட்ரீம் ரொம்ப பிடிக்கும். சாய் ரொம்ப என்கேஜிங் வச்சிருப்பான். சாய் கேள்விக்கு பதில் கூட சூப்பரா சொல்லுவான். சாய் ஸ்ட்ரீம் நல்லா இருக்கும். கேம் பிளேனா எனக்கு யாரையுமே பிடிக்காது, ஏன்னா நல்லாவே இருக்காது. எல்லாரும் சும்மா கன் தான் சொல்லிட்டு இருப்பீங்க, உங்கள்ட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே இருக்காது. பட் நல்லா ஃபன்னா கொண்டு போறதுன்னா நீ நல்லா பேசிட்டு இருப்ப. அதுவும் நீயும் ஈஸா சேர்ந்து விளாண்டதான் நல்லா இருக்கும். நீ மட்டும் தனியா இருந்தா நல்லா விளாட மாட்டேன். நேற்று கூட ஏதோ சோலோ ஸ்குவாட் விளாண்டதை பியாட்டா பேசிட்டு இருந்தா நல்லா இல்ல. பட் நீங்க 2 பேரும் தான் நல்லா இருக்கும். 2 பேரும் தான் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அவ்வளவுதான். ஒரு 4 பேர் தான் நல்லா என்கேஜிங்னா 4 பேர். எஸ்டிஆர் ஸ்ட்ரீம் நல்லாவே இருக்காது. இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் தான் எஸ்டிஆர் ஸ்ட்ரீம் தான். போர் அடிக்கும் ரொம்ப. பேசவும் மாட்டான், பதில் சொல்லவும் மாட்டான். அதாவது ஒருத்தர் வந்து ப்ரோ இப்ப நாளைக்கு ஜெயிப்பியா ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறான். நீ அது சொல்றான், அவன் பேசுறான், சொல்றான், பதில பார்க்கலாம் ப்ரோ, நம்ம என்ன நம்ம கையில ப்ரோ இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அதாவது அவன் அப்போ பாரு ப்ரோ நாளைக்கு அடியை மட்டும் பாரு, இடியை மட்டும் பாரு ப்ரோ அப்படின்னு அவன் ஸ்ட்ரீமுக்கு வரதே பெருசு. வரவனையும் வெளியே விட்டுறான் சோகமா பேசி. ஸோ அதனால எஸ்டிஆர் ஸ்ட்ரீம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சற்று தொம்பல் தான். உங்களுக்கு பிடிச்சி யாராவது பெஸ்ட் பிளேயரா எடுத்து அவன் இப்போ ஒஸ்ட் பிளேயரா ஆடுற மாதிரி இப்ப அவங்க ஆடுறது. ஆனா நீங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, பயங்கரமா விளையாடுறான், நல்லா ஆடுறான், சூப்பரா இருக்கான், நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைச்சு நாசமா போனது. இவன் நல்லா ஆடிட்டு இருந்தான். யாரு நம்ம ஹைப்பச்சர் நல்லா ஆடிட்டு இருந்தான். ஆனா அவன் கூட்டு போனப்போ ஒரு வாட்டியும் கொஞ்சம் மைனஸ் தான். ஒவ்வொரு வாட்டியும் ஜியூஸ் வந்து என் கூட விளாடும் போது மட்டும் கேவலமா ஆடுவான். மற்றபடி ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நல்லா ஆடுவான். ஆனால் ஜியூஸ் வந்து என் கூட விளாடும் போது மட்டும் கேவலமா ஆடுவான். அது ஏன்னே எனக்கும் புரியாது. வேணுமே வளரானா என்னன்னே தெரியாது. ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? பிரசன்னா. Oh, you have a guy's name. Prasanna. Why? What is the Prasanna.
What is your full name? My brother name is Full- Prasanna. That is why I'm asking. What is your name? Full name. Okay, call me Jessie or Oh. Ammu. What full name? What is your full name? What is your full name? My full name Lakshmi Prasanna. Lakshmi Prasanna. That is why. Who will name a girl as Prasanna? Oh, how are you? Fine, fine. What Ah. about you? I am fine. Sweetie is your friend. Sweetie. Yeah, Oh, she's also a girl. he's boy. He's He's boy. boy. Fake ID. Okay. I don't know Tamil. Oh, not a problem. Definitely not a problem. We'll play some other time. Okay, we are busy now. We'll play some other time. I will add you in a friend list. We'll play Okay, after okay, some. okay. You are Kannada or Telugu? Telugu only. Telugu only. Okay, I have a Telugu friend. I will ask her to come also. You can feel easily. You can play. Okay, Super Girl Whitey, I know. You know. Oh, Super Girl, you know. I know. Oh, Jimpalagdi Mamba. Is he play good or what? He's a noob gamer or good gamer? Good gamer. Good gamer. Oh. You know you play with Super Girl Whitey? No, only in community, Telugu community. I see. Okay. You know Paru Chachi? Paru Gaming? No. You don't I know. don't. Okay. We'll see you later. Okay. Bye. Okay, thank you, Okay, Madanji. thank Thank you. you so much Thank for you, thank you. supporting. Thank you. Big shout out to Lakshmi. Big shout out. Bye. No, Prasanna. Prasanna Vaiti. Sorry, Prasanna Vaiti. Okay. Thank you. ஒரே அதுக்குள்ள நீங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பீங்களே மானத்தை வாங்க நடி இல்ல சாய் தான் வேற இல்ல சத்தியமா இல்ல தான் பாத்துட்டு இருந்தேன். அதான் ப்ரோ நாளா கொடுக்கல இது அது பேர் என்ன மாமா பத்தி சொல்லுங்க. குமார் மாமா பத்தி. குமார் ஒரு அழிஞ்சிட்டான். குட்டிங் ஒரு பேட்டிங். குமார் அழிஞ்சிட்டான். குமார் வந்து டிசிப்ளினா நடிச்சான். ஆனா டிசிப்ளின் முடிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது செருப்படி அடிக்கப்பட்டது அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அவனால M4 வாங்கினது தான் அவனோட எய்மா வச்சிருந்தானு தோணும். உண்மையாலுமே எல்லாரும் சொன்னபோது நான் யோசிக்கல. பட் ஆனா ரொம்ப கம்மியாயிட்டான். ரொம்ப கம்மி. 3 டைம்ஸ்ல இருந்து அப்படியே கீழே வந்துட்டானே. அவனுக்கு தெரியல அதோட. இப்ப ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஜிபிடிஎஸ் இருக்காங்கல்ல, ஆமா. அந்த பிடிஎஸ்ஸா இருக்கு தெரியல. அவங்க வாய்ஸ் மாதிரி இல்ல இந்த பிரச்சனை டிட்டோ அதே மாதிரி இருக்கு. ஆமா. அதுல தெலுங்குலாம் ஒருத்தவங்க பேசுவாங்களே. தெலுங்குலாம் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. நமக்கு தமிழுக்குலாம் ஒரே ஸ்லாங் இருக்கலாம். அந்த மாதிரி தான். ஈஷா அவங்க பேர் என்ன சொல்லு? பிரசன்னா. அதான்டா இசா சிட்டி. இவங்க இல்ல. இசா சிட்டி எவெஞ்சலினா. இன்னொருத்தவங்க இந்த ஸ்கையோ ஒரு மீ. ஆறத் கையே. மூன் ஸ்லைஸ். அவங்க ஜிபிடி சாங். அவங்க வாய்ஸ் மாதிரி. சாயோப்பேட வாய்ஸ் சேஞ்சரா. ஏன்டா இது போக மாட்டேங்குது கருமாகுது. எக்கச்சக்கமா இருங்கடா, நான் ரூம் கிரியேட் பண்ணி உங்களை இன்வைட் பண்றேன். கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. கொடூரமா கேட்கணும். அதாவது கான்ட்ராஸ்டே கேட்கணும். பத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்பதான் நான் உடச்சு பேசுவேன். அதே மாதிரி ப்ரோ கேக்க வந்தேன். சொல்லு. அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு டிராஃபி ஒரு காசும் வின் பண்ணிருப்போம். ஆமா. அந்த ஐவரி வந்து ரிம்பி டீம் அடிக்காம மேல வந்து எங்களை அடிச்சது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் கண்டிப்பா உங்களை தான் அடிப்பான். அப்ப நாங்க எந்த கான்ட்ரோவர்சி இல்ல. டொட்டோ கிடையாது, டோரா கிடையாது, யாரும் கிடையாது. ஆமா. அப்பலாம் நாங்க யார்ட்டி கான்ட்ரோவர்சி எதுவுமே இருக்காது. எஸ்ஓபிடிஸ் மேட்ச் ஆடும். இல்லையே, எஸ்ஓபிடிஸ் ஆரம்பத்துல இருந்தே அவன் எஸ்ஓபிடிஸ் பிடிக்காது அவனுக்கு. ஆரம்பத்துல இருந்தே உங்களை அழிக்கணும் தான் யோசிப்பான். அப்படியே அது எதனால தெரிஞ்சுக்கலாம். எதனால உங்களை பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு. ஹிட் பண்றதுனால பிடிக்கல. தெரியல, அதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும். ஆனா பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு மறைக்கணும்? நானா அப்படியே சொல்லிடுவேன். ஆமா பிடிக்கல அப்படின்னு. அவன் பாத்தியா அவங்க கூட விளாட மாட்டான், உங்க கூடயே சேர மாட்டான். ஒரு மாதிரியா அந்நியமாவே இருப்பான் உங்க கூட. கரெக்டா ஒரு வாட்டியும் எப்பத்தாலும் மத்தவங்க கூட போய் ராத்தி கூட போய் விளையாடுவான். ஏகப்பட்ட டிராஃபி. இப்ப கூட இப்போ இன்னும் தடிக்கல அவங்கள வேணுமே வாண்டடா வந்து. ஆமா ஏகப்பட்ட டிராஃபி போச்சு. ஆமா
கிட்ட ஒரு பேர் எடுக்கணும். அவன் வேணுன்னு நீங்க கத்தியில குத்துறது கையில குத்துறதெல்லாம் அவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவனே பண்ணாம நினைச்சுக்கிறான். நீங்க வேற யாராவது தான் பண்றீங்க. இப்ப நீங்க தின்ன தான் அடிக்கிறீங்க, தின்னுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா தின்னு அடிச்சா கூட அவனுக்கு கோவம் வருது. தின்னு போறான், தின்னு வந்து நேக்கா யாருக்கு யாரு கரெக்டா இருக்குமோ அவன்கிட்ட போய் எதிரிக்கு எதிரின்னு சொல்லிட்டு திடீர்கிட்ட போய் கேட்டுறான். ஐவரி தின்னுட்டு போய் வாடா நம்ம ஒண்ணு அடிப்பாப்பா வாடா. முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா மதன் ப்ரோ, தின்ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் வந்து டொட்டோவை அடிச்சு தூக்கி வச்சிருந்தாரு போல. இல்ல டொட்டோ தான் ஃபர்ஸ்ட். டொட்டோ தான் ஃபர்ஸ்ட். ஆமா டொட்டோ மேஜிக் சொல்லிட்டு தின்ப்ரோ தான் அடிச்சு தூக்கி வச்சிருந்தாரு. யாரா புரியல. டொட்டோ வந்து சொன்னது என்னன்னா தின்ப்ரோ தான் எங்களை முதல்ல அடிச்சு தூக்கி வச்சு. இல்ல தின் டொட்டோ தான். உனக்கே தெரியல. கான்ட்ரவர்சினா நம்பர் 1. ஈஷான் கூட ஆடிட்டு. கான்ட்ரவர்சினா யார் உனக்கே தெரியும். டொட்டோ தான் நம்பர் 1. இதுல ஒரு ஆள் தான் போக முடியும் போல எஸ்ஆர் ப்ரோ. ஈயா 2 பேரா? அவ்வளவுதான் ப்ரோ. ஏய் இவன் லீவே பண்ணி விடுடா டேய். உள்ள யாரும் இல்ல லட்சி யாரால அந்த இல்லடா இன்னொரு ஜெட் இருக்கும்டா எடுக்கலாம். நான் 5 ஜெட் இருக்கும். ஏன்டா எங்களுக்கு விசில் விட்டுருக்கீங்க? எப்ப தெரியுமா நோட் பண்ண? ஃபர்ஸ்ட் ஐவரி எங்க கிட்ட தான் நல்லா தான் பேசுவான் ப்ரோ. ஜனவரி போன வருஷம் ஜனவரி. இந்த வருஷம் இல்ல போன வருஷம் ஜனவரி உங்களை தேடி அடிப்பா. ஞாபகம் இருக்கா? மெராமரெல்லாம் வந்து அப்ப நீங்க லீட்ல இருப்பீங்க. ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு. லீட்ல இருப்பீங்க. ஐவரி வந்து உங்களை கொண்டுட்டே இருப்பான். ஜேபிடிஎஸ் வந்து தான் தெரியுமா? ஏன் அது இல்ல ஐவரி வந்து எதனால அப்படி பண்றான்றது தெரியல மதன் ப்ரோ. ஆனா வந்து ஐவரிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐவரியே வந்து சொல்லியிருக்கான் அது எதனால அப்படி பண்றான்றது தெரியல. ஏன்னா அவனால நிறைய டிராஃபி எங்களுக்கு வந்து போயிருக்கு மதன் ப்ரோ. ஏகப்பட்டது நிறைய ஏகப்பட்டது. அது ஏன் எஸ்ஓபிடிஎஸ் பார்த்தா மட்டும் 5-6 டீம் 6-7 டீம் வந்து அடிக்குதுன்னே தெரியல. ஆமா நிறைய டீமே அடிக்குது. இல்ல நிறைய டீமே அடிக்குது. நிறையனுக்கு வந்து நாங்க என்னமோ அவனை வந்து எடுத்துட்டாலும் அவன் அப்படி நினைச்சுக்கிட்டு அது ஒரு ரைவல்ரியா போயிட்டு இருக்கு. ஆமா அது காரணம் நாங்க இல்ல, அது அவனே தான். அவன் வாய் வந்து அவன் வாயாலே அவன் கெட்டு போயிடும். நீங்களா அடிச்சிட்டு பீக் போறானா? இது பிடிஎஸ்ல இருக்கும்போது என்ன எப்படி என்னது என்ன அடிச்சிட்டு பீக் போட்டான். பிடிஎஸ்ல இருக்கும்போது நான் ஒருத்தன் அவங்க 4 பேரு கடைசி வந்த ஒரு மேட்ச்ல குயின்ஸ் பக்கத்துல என்ன. அப்ப நான் அவனுக்கு 4 பேர், நான் ஒரு ஆள் கடைசில இருக்கும்போது என்ன அடிச்சிட்டு பீக் போடுறான். யாரு? நரேனு. அதான் கேக்குறேன். நரேனோட கான்ட்ராக்ட் தான் எனக்கு இப்ப ஐவரி கான்ட்ராக்ட் என்னால நான் அவங்கள்ட்ட மார்க்கெட்ட உடைக்க முடியும் என்னால. நரேனோட கான்ட்ராக்ட் என்னன்னு எனக்கே தெரியல. நீங்க தான் அவனை வேணும்னு கேட்டீங்க எடுத்தீங்க, வேணான்னு சொன்னீங்க எடுத்தீங்க. எங்களுக்கு எனக்கு இதுக்கு அது என்னன்னு கூட எனக்கே தெரியல. அது நல்லவன மாதிரி நடிச்சிட்டு பாய்சனா இருக்கிறது யாரு மாதிரி நீங்க பார்த்த வரைக்கும்? நல்ல மாதிரியே பேசுவான் ஆனா ஃபுல்லா விஷமா இருக்கும். அந்த மாதிரி ஆளு வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். சர்வைவல் சர்வைவல் இல்லாம யார சொல்லுவீங்க? குமார் சானு அப்புறம் டொட்டோ சின்ன பையன், அதனால அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இன்னொரு ஜெட் எங்கே இருக்குமே?
அடுத்து உங்களுக்கு ட்ரோல் ஐவரி வந்து எதனால ரொம்ப பிடிச்சிருக்கு? ஐவரி வந்து நான் என்ன சொல்லலாம் கேட்பான், ட்ரோல் நான் என்ன எப்போ கேட்டாலும் ஜெயிச்சு கொடுப்பான். வெற்றி வந்து ஜெய்வினா ஜெயிப்பான் அவன். அது எப்படி ஜெயிக்கிறான், அவன் எப்படி ஜெயிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம், எப்படி ஜெயிக்கிறான்னு உண்மையாலே எனக்கே சத்தியமாக தெரியாது. ஆனால் ஜெய்வினா ஜெயிப்பான் அவன். அது என்னவோ, என்னடா உன்னை தேடி வந்து அடிக்கிறாங்க அவ்வளோதான் நீ சப்பையா அப்படின்னா உடனே ஜெயிச்சிருவான் அவன். அது எப்படின்னு எனக்கும் தெரியல இது வரைக்கும். கிக் போடுறான்னு எனக்கு டவுட் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் லைக் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். எப்படி ஜெயிக்கிறான்னு ஆச்சரியத்தின் உச்சம்தான் எனக்கு ட்ரோல் மட்டும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படா இப்படி ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு ப்ளஸ் அவனுக்கு. நீங்க சொல்லும் போது எங்களுக்கே வெறியாகி நாங்களே ஜெயிக்கிறது தான் ப்ரோ ஆடுவோம். சம்மந்தமே இல்லாத ரேண்டம் டீம்லாம் வந்து அடிக்கும். எதுக்கு அடிக்கிறாங்க எதுக்கு போறாங்கன்னே தெரியாது. என்ன கதைனே தெரியாது. ரைவல்ரி எல்லாம் அவங்க எல்லாம் எதுவுமே தெரியாது. பாஸ்வேர்ட் போடுறீங்க வராங்க. எதுக்கு வந்து அந்த மாதிரி யாரு போடுறது அந்த மாதிரி யாரு அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ப்ரோ. எல்லாம் ரேண்டம் பிளேயர்ஸ் தான். இல்லை இந்த மேட்ரு என்னன்னா அதுக்கு காரணம் டொட்டோ தான். அதை கொண்டு வந்தது அவன் தானே. இல்ல டொட்டோவே சொல்லுவான், நான் இவங்களெல்லாம் நான் எதுவுமே பண்ணதில்ல ப்ரோ. இவங்கெல்லாம் வந்து எதுக்கு பாக்குறாங்கல்ல. பாக்குறது தான் மேட்ரு. என்னடா ஃபீல் போட முடியாது போல. போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாட்டிக்கிச்சே. வருது மதன் ப்ரோ, உங்க வாய்ஸ்ல என்ன பாட்டு ப்ரொடியூஸ் பண்றது? பாட்டா? நீங்க நேத்து கேட்டீங்களே இது இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வேறந்து. ஏய் போட்டான் ப்ரோ. மதன் ப்ரோ, நான் உங்களை 2009 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிக் ஃபேன் ப்ரோ. மை ஃபேவரட் டீம் மதன் ரெட்டி. ஓல்டி ரெட்டி கம்பேக் இருக்குமா ப்ரோ? வாய்ப்பில் இருக்காது. ஆண்டா போடா. மாமா ரிவே மெதோ. ஐயோ சுத்தடா. இப்படி ரெக்கையில மாட்டிட்டாரு. அது ஏதாவது நான் ஈவில் இறங்க சொன்னேன். நீமே செத்துட்ட ஈஸ்வா. ஜாகோ. ஐயோ இதான் ஆனா நாக்கோட்டை இல்லைன்னு பார்த்தேன். சரி வாங்க மறுபடியும் டீம் இருக்குல்ல ப்ரோ. நீங்க எடுத்து கொண்டு வந்த ஃபயர் பிடிஎஸ் ஆகட்டும், ஓஜி பிடிஎஸ், எஸ்ஓ பிடிஎஸ், எம்பிடிஎஸ், எல்லா பிடிஎஸ் இதுல வந்து இவங்களா இருந்தா கரெக்டா ஆடுவாங்க. ஆனா இவன் தான் ஸ்பாய்லர். நீங்க பாப்பீங்களா பிஓவி, அட என்னடா இவனால தானே இந்த கேமே கேட்டுருச்சுடா. மேட்சே எஸ்ஓ பிடிஎஸ்ல ஈஸ்வா, எம்பிடிஎஸ்ல வந்து எம்எஸ்ஓபி, அப்புறம் வந்து வேற டீம் ஃபயர் பிடிஎஸ்ல வந்து ஜீவா. ஓஜி பிடிஎஸ் அவனுக்கு தான் ஜெயிக்கிறான்ல. அவனுக்கு இதுல கொஞ்சம் சட்டம் ஜெயிக்காத போது தின்னுதான். வேற யாரு உங்களுக்கு என்ன இருக்கு? அவன் தான் அதுல நானி தின்னு. ஜிபிடிஎஸ்ல 4 பேருமே வேற யாரு? ஆர்டர் இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான். வேற பிடிஎஸ் இங்க இருக்கு. சொல்லிட்டீங்களா? எம்எஸ்ஓபி. ஏன்னா இவனுங்கெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நல்லா கவனிச்சிங்களா? ஆடவே இல்லை இவனுங்களாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. நல்லாவே ஆடல. பெஸ்ட் ஐஜிஎல் வாங்கனா ஜாக்கோ, சாய் ப்ரோ, யாரு 3 பேர்ல? சாய் ரொட்டேஷன் பயங்கரமா இருக்கும்.
நீங்க நினைக்க சாக்கோவோடது நல்லா இருக்கும். ஆனா சாக்கோவால உங்களை யாரையும் சொல்றது கேட்க வைக்க முடியல. அதனால சாக்கோ மைனஸ். ஒரு ஐஜல்ன்றது மொத்தவங்க அம்மான்னு திட்டியாது பொச்ச முடிட்டு விளையாடுறான்னு சொல்ல வைக்கிறது ஐஜல். அவங்க இதுல வந்து சாயோட இதை பிரேக் பண்ண மாட்டாங்க. கோஸ்டே சாய் சொல்றதா கேட்பான். அதெல்லாம் ட்ரோலுமே சாய் சொல்றது கேட்பான். அதனால வந்து சாய்கிட்ட அந்த கட்டுப்படுத்த தன்மை இருக்கு. ஐஜலோட முதல் இதே கட்டுப்படுத்த தன்மை தான், சொல்றதை கேட்க வைக்கிறது. அது சாய்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட ஐஜல் நல்லா இருக்கு. ஆனா நீ சொல்றது இந்த லவுடே கமல் ஈஸாவே கேட்க மாட்டேன்றான், டொட்டோவும் கேட்க மாட்டேன்றான். யாருமே நான் சொல்றதா நிறைய இடத்துல அவனே கேட்க மாட்டானுங்க. அந்த மாதிரி எவ்வளவு மேட்ச் போயிருக்கு. 2 பேரும் கேட்க, டொட்டோ கேட்க மாட்டான், ஈஸாவும் கேட்க மாட்டான். 2 பேருக்கு மெதிஷன் மட்டும் தான் கேட்பான். டொட்டோ மட்டும் தான் இப்ப கேட்க மாட்டான். நீங்க பாக்கவே இல்ல. அப்போ டொட்டோ மட்டும் தான் கேட்க மாட்டான். அவன் சொல்றத நான் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது ஒரு டீம்ல ஐஜல் சொல்றது கேட்கலனாவே அந்த டீமே வேஸ்ட் தான் அர்த்தம். நீங்க என்ன பிடிஎஸ் போட்டீங்கல்ல, பிடிஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவன் சொல்றது மட்டும் தான் கேட்பேன். நேடு போட்டு சாவுன்னு சொன்னா கூட செத்துருவேன். அதுதான் சொல்றேன். இப்போ டொட்டோ கேட்கலன்னு சொல்றேன்ல பாத்தியா, டொட்டோ கேட்காம எப்படி இருக்கலாம்? அடிச்சு வெளியே போடா அப்படின்றணும். வெளியே போடா, வெளியே இல்ல அப்படி பேசிடுவான். இப்பெல்லாம் பேசிடுவான். இப்பெல்லாம் இவன் சொல்லிடுவான். வெளியே நின்னுடணும், வெளியே நில்லு அப்படின்னு. தேவை இல்லைன்னு வெளியே நிக்கணும். ஐஜலோட முதல் பிளஸ்ஸே அதுதான். சொல்ற பேச்சு மூச்சு கேட்கணும். அப்படின்னு மூச்சுனா மூச்சு விடக்கூடாது. அதுதான் ஐஜலோட முதல் இது. அப்படி இருந்தா சாக்கவும் நல்ல ஐஜல் தான். ஆனா கேட்க வைக்க முடியல அவனால. சாக்கோ வந்து ஒரு அக்ரெசிவ் ஐஜல், சாய் ப்ரோ வந்து ஒரு காமன் கூல் ஐஜல். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல இவன் நல்ல சாக்கோ கிட்ட இந்த டீமுக்கு விளையாடுறதுலாம் இருக்கு. பட் கேட்க வைக்கிற தன்மை தான் இல்லை. கேட்க வைக்கணும், அதுதான் ஐஜல். கேட்க வச்சிருந்தாவே பல டிராஃபி வந்திருக்கும். சாக்கோ ஈஷோ வந்து உண்மையாலுமே எஸ்ஓபி இஸ் டிசர்விங்கா? உண்மையதான் சொல்லணும். ப்ரோ அவன் முன்னாடி ஓடிபிடிஎஸ் போறதுக்கு அது உங்களோட டிசிஷன் தான். அவன் போனதுக்கு முன்னாடி நான் போவே சொல்லவே இல்லை. நான் அவனை போவே சொல்லவே இல்லை. இல்ல நீங்க கேட்டீங்கல்ல. அப்ப வந்து இப்ப இல்ல ப்ரோ, நீங்க வந்து இப்ப என்ன கேக்குறீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சாக்கோ நீ என்னடா ஓடிபிடிஎஸ் போறியான்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க நான் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து எஸ்ஓபிடிஎஸ்ல தான் வந்து ப்ரோ இருப்பேன். என்னன்னாலும் நீங்க திட்டினாலும் பரவாயில்ல ப்ரோ, மறுபடியும் நான் ஜெயிக்க வச்சுருவேன் எப்படியாவது அப்படி சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்களே வந்து கேட்க மாட்டீங்க. எஸ்ஓபிடிஎஸ் விட்டு போக மாட்டான் ப்ரோ, திட்டினாலும் செருப்பால் அடிச்சாலும் போக மாட்டான் அப்படின்னு. ஆனா இவன் வந்து நீங்க கேட்டீங்க, நாங்க கேட்டேன். அவனே போயிட்டான்டா. அவன் தாண்டா வந்து என்கிட்ட சொன்னான். அவன் தாண்டா வந்து என்கிட்ட சொன்னான் சாய்பரை கூப்பிட்டாரு அப்படின்னா. என்னடா கூப்பிட்டாரு? அவன் என்ன டீம் கூப்பிட்டாரு. நான் அவனை கேட்கல. திருப்பி இங்க வந்தாலும் அந்த இது இல்ல ப்ரோ, பழைய ஈசோவோட அது இது இல்ல, டிசர்விங் இல்ல. ஓகே 2 பேர் தான்ன்றது தெரிஞ்சிருக்கணும் இல்ல. இப்ப பாரு, இப்ப ஒரு கேள்வியில பாரு கக்குவா பாரு. ஈஸ்வா மஞ்சத்தில் வீழ்ந்தாய் நம்பறியா நீ நினைக்கிறியா? நானா? ஆமா. ஜிஜி. Yesterday Rod all matches 9-10-10 9-8-7. ஒரு நாள் நேத்து தானே ப்ரோ இவ்வளோ நாள் படுதோல்வி? நேத்து தானே. அது ஏன்னு எனக்கே தெரியல. புரியல. அது சூப்பர் கண்டென்ட் தான். ராடி ப்ரோ நேத்து கூட ஒன்னு சொன்னாரு, பொறாமப்படுறது நான் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நான் இப்ப போயிட்டு கிடையாது. நான் இது வரைக்கும் ராடி சொன்னார்ல, நான் ஏதோ பொறாமப்படுறேன் அப்படின்னு. ஆமா ஆமா பொறாமப்படுறேன்னு சொன்னார்ல ராடி. ஆமா. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஏதோ உங்ககிட்ட ஆப்லைன்ல வந்து இல்ல எனக்கு இது வரல அது வரலன்னு கேட்டிருக்கேனா, வியூஸ் வரலன்னு கேட்டிருக்கேனா, ஏதாவது பண்ணிருக்கனா வச்சிருக்கனா, இல்ல யாருக்கிட்டையும் நான் எதுவுமே பேச மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஆனா எதுக்கு அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அது அவனோட ஒப்பீனியன். அது மட்டும் தான். அது அவனோட ஒப்பீனியன் தானே அது. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ எதனால எஸ்ஓபிடிஎஸ் விட்டு ஓடிபிடிஎஸ் போய் ஆடணும்னு நினைச்சேன்?
அது இடையில வந்து நிறைய வந்து 2 பேரையும் பிரிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க மதன்னா. பிடிஎஸ் சான்ஸ் கிடைச்சதுல அட்லீஸ்ட் அங்கேயாவது கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கலையேடாப்பா. ஆமா இடையில எவ்வளவு இது நடந்துச்சு. மாத்திருவேன்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க. மாத்திருவேன்னு இல்ல சொல்லிட்டாங்க. தோல்வியில இருந்தீங்க. ட்ரோலையே நான் இப்ப இந்த சைடுல யோசிச்சு பாரு, ட்ரோலையே பிரிச்சாங்க. அப்ப இங்க எப்படி பிரிக்காம இருப்பாங்க? ஆமா, ட்ரோல் அது- வந்து அது இங்க பாரு, ட்ரோல் பிரிச்சதுலாம் கிடையாது. ட்ரோல் வந்து ஓஜிபிடிஸ் தான். மொபைல் என்னைக்கு இருந்தாலுமே ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் பிரிச்சுதான் இருந்திருப்பாங்க. இது உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ஆமா. இல்லைன்னா பிரிக்க ஆமா கண்டிப்பா பிரிச்சு. இல்ல ஷோர் ஷோர். தாய் ப்ரோ கோஸ் ப்ரோ எப்படி ரெட்லி டியோவா இருக்காங்களோ ஓஜிபிடிஸ் அட அந்த மாதிரி தானே நம்ம எஸ்ஓபிடிஸ்ல இருந்தோம். நீ எதனால போனே? க்ரோத்காக. அதுதான் சொன்னேனேடா இப்போ. என்ன சொன்ன? அதான் நான் சொன்னேனே உனக்கு. அதான் சொன்னேன், பிரிச்சு போறேன்னு சொன்னாங்கல்ல. ட்ரோல் அனுப்பிச்சது வந்து ட்ரோலே வேற. பிரிச்சாங்க. அப்படி எப்படி நம்மள பிரிக்காம இருப்பாங்க அப்படின்னா மொபைல் மாறின உடனே அப்படிலாம் இல்லையா? ட்ரோல்ல எஸ்ஓபிடிஸ் தான் அனுப்பணும் என்ன? அப்புறம் என்ன? ஐபேட்ல தான் அனுப்பிச்சீங்க. ஏதோ எஸ்ஓபிடிஸ்லாம் அனுப்பணும் ட்ரோலுக்கு. அப்புறம் என்ன? அதுதான் மதன் ப்ரோ. இல்ல இவன் வந்து ஏன் டிஃபெண்ட் பண்ணலன்னு கேக்குறேன். அவன் தான் சொல்றான்ல. அப்ப அதான் சொன்னேன். அப்ப உண்மையான நிலைமை தான்டா அது. அவன் சொல்றது உண்மைதான்டா. அப்புறம் வேற ஏதாவது போட்டு நாங்க என்ன இது பண்ண முடியும்? இல்ல அவன் சொல்றது உண்மைதான். அந்த சமயத்துல உண்மையாலுமே எவ்வளவு தோல்வி பிரிக்கிறது தான் அது உண்மைதான். அதுல அவன் சொல்றதுல எனக்கு உடன்பாடு தான் வழியா நான் மறுக்கல. அவன் கரெக்டா தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கான். அது ஒன்றும் தப்பு இல்ல. பட் ஆனா அவங்க அந்த இடத்துல மொபைல் மாதிரி தாய் ப்ரோ கேட்டாங்கல்ல. ஆனா ஈஸ்வாவை கேட்டான்ல, அதுவே ஈஸ்வாவுக்கு ஒரு பிளஸ் தான். ஈஸ்வாவை பிடிஎஸ் கேட்டதே போதா டீ எங்கடா போற டே பைத்தியம். ஐயோ என்ன ப்ரோ யாரா நீ? ஒருத்தவங்க இது பண்ணி கேட்கறதே பெரிய விஷயம் தானே ஈஷாவை. அதனால அவனுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான். அவனு வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் மறுபடியும் நீ வந்து எஸ்ஓபிடிஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் அவங்க வெளியே அனுப்பிச்சாங்க. அவங்க அப்புறம் வந்து ரோல் வந்தோடனே நீ தேவையில்லைன்னு மறுபடியும் வந்து உனக்கு ஒரு இபிடிஎஸ் சூபிடிஎஸ். ஆமா சூத்து வீட்டு தரேன். ஏன் நீ போறான்னு சொல்லு. கரெக்ட் சரியா? நீ கேக்குற ஒவ்வொரு கேள்வி செருப்பா அடிச்சா மாதிரி இருக்குடா. டேய் நல்லா இருக்குடா. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன இருந்தாலும் இருந்திருக்கும் தான் நினைச்சேன். இங்கேயே என்னன்னு இல்ல ஆக்சுவலா நீ நினைச்சு போனது எதுவுமே அங்க நடக்கல தானே பிடிஎஸ்ல? ஆமா இல்ல நாங்க 4 பேரே விளையாண்டதே ஒரே வாரம் தான். அதுக்கப்புறம் தான் சாய் ப்ரோக்கு எக்ஸாம் வந்துச்சு. கோஸ் ப்ரோ அவைலபிள் இல்ல. ஒரு வாரம் விளையாண்டோம். அந்த நாங்க ஒரு வாரத்துல வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க விளையாடவே இல்லை. அதுக்குள்ள கதை மறுபடியும் வந்துட்டாங்க. ஓஜிபிடிஎஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாருமே. நீ வந்து உனக்கு வந்து மதன் ப்ரோ வந்து உனக்கு 2 ஆப்ஷனே தரல. உனக்கு ஒரு பிடிஎஸ் வந்து நான் உனக்கு ஈஷாக்கு ஒரு இபிடிஎஸ் ஆரம்பிச்சு கொடுத்துறேன்னாரு. கரெக்ட் தானே? ஆமா நீ இபிடிஎஸ் எடுக்கல. அதை எடுத்து லீட் பண்ணல. நீ லீட் பண்ணல. இங்கே வந்து சப்பிட்டு இருக்க. அதே ஐசிட் பண்றதுக்கு நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கல அப்படின்னு நான் போல. அது போக எஸ்ஓபிடிஎஸ் தானே நான் இங்க இருந்தேன். எஸ்ஓபிடிஎஸ் எங்க இருந்த? நல்லா இருக்கு. ஆனா இது எஸ்ஓபிடிஎஸ்ல எங்க இருந்த? எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருக்கு தெரியுமா? அதான் நல்லா இருக்குல்ல. வச்சு வெளுக்கிறான் சாக்கோ. எங்க இருக்க? போயிடுச்சு பரவாயில்ல எடுத்துக்கலாம். இல்ல என்ன இருக்கு? எடுத்துக்கலாம் முடியாது. ஏன் எல்லா டைமும் லாயல் கேளு ப்ரோ சாக்கா ப்ரோ. எல்லா டைமும் லாயலா ப்ரோ 2 வருஷமா இப்படியே லாயலாருன்னு சொல்லிட்டே வின் பண்ணாமே இருந்தேன்னா அப்படியே போயிடுவாங்க. நான் இருப்பேன். அத பரவாயில்ல. அதுதான் சொல்றேன் நான் எல்லா டைமும் லாயல் மட்டும் வேலைக்கு எஸ்டிஆர் அகலம் பண்ண முடிச்சான்டா. கவன் எஸ்டிஆர் காப்பாத்தி விடுறா டேய். நான் தூக்கிறேன். நீ தூக்கில ப்ரோ. யா டீம் எடுத்தா ப்ரோ. அவன் டீம் டாவா. சார் ரீகால் பண்ணி சார்.